8ஆம் திகதி நவம்பர் மாதம் 2015ஆம் ஆண்டு சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 மணி வரை, மாலை 4:45 5:45 மணி வரை. ராகு காலம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள். மேஷம், வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். உங்களை சுற்றியிருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும். புதுமை படைக்கும் நாள். ரிஷபம், எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. உத்தியோகத்தில் விமர்சனங்களை தாண்டி முன்னேறுவீர்கள். உழைப்பால் உயரும் நாள். மிதுனம், குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சினைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள். உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடைவார்கள். உறவினர்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும். நினைத்ததை முடிக்கும் நாள். கடகம், இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களையும் சாதிப்பீர்கள். பிள்ளைகளால் மதிப்பு கூடும். புதிய எண்ணங்கள் பிறக்கும். நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிட்டும். புது அத்தியாயம் தொடங்கும் நாள். சிம்மம், காலை 11 மணி வரை ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் வீண் டென்ஷன் வந்து செல்லும். பிற்பகல் முதல் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். அரை குறையாக நின்ற வேலைகள் முடியும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும். புதிய பாதை தெரியும் நாள். கன்னி, காலை 11 மணி முதல் ராசிக்குள் சந்திரன் செல்வதால் அனாவசிய பேச்சை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. கடனில் ஒரு பகுதியை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். செலவினங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும். பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். துலாம், குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும். அரசால் அனுகூலம் உண்டு. சபைகளில் மதிக்கப்படுவீர்கள். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகளை தருவீர்கள். உற்சாகமான நாள். விருட்சிகம், தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். மனைவி வழி உறவினர்களின் ஆதரவு பெருகும். வியாபாரம் செழிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள். புகழ் கௌரவம் கூடும் நாள். தனுசு, சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள். பிரபலங்கள் உதவுவார்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். சாதிக்கும் நாள். மகரம், காலை 11 மணி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் ஒருவித படபடப்பு வந்து செல்லும். பிற்பகல் முதல் தடைப்பட்ட வேலையை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் ஓரளவு வேலை சுமை குறையும். மாலையில் மகிழ்ச்சி தொடங்கும் நாள். கும்பம், காலை 11 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் புதிய முயற்சிகள் தள்ளிப்போய் முடியும். விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிறு சிறு அவமானம் ஏற்படக்கூடும். யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுங்கள். வளைந்து கொடுக்க வேண்டிய நாள். மீனம், எதையும் சாதிக்கும் துணிச்சல் வரும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். உதவி கேட்டு வருபவர்களுக்கு உங்களால் ஆனவற்றை செய்து கொடுப்பீர்கள். வியாபாரத்தில் சில மாற்றம் செய்வீர்கள். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். தொட்டது துலங்கும் நாள்.